வணக்கம் மக்களே. நம்ம புதுச்சேரியில இந்த வவுச்சர் ஊழியர்கள் இல்லைன்னா கவர்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காதியா. ஆனாலும் பாருங்க, இந்த வவுச்சர் ஊழியர்கள் கடைசி வர போராடிட்டே இருக்காங்க பாவம். இந்த வவுச்சர் ஊழியர்கள் எல்லாரும் தற்காலிகமா தான் வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு சம்பளம் நேரடியா கிடைக்காதியா. வவுச்சர் மூலமா தினக்கூலி இல்லாட்டி தொகுப்பூதியமா தான் கிடைக்குமா. நம்ம புதுச்சேரியில பிடபிள்யூடி, உள்ளாட்சி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் முனிசிபாலிட்டி, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வேளாண் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை, இங்க எல்லா இடத்துலயும் இந்த வவுச்சர் ஊழியர்கள் 1300 பேர் வேலை பார்க்கறாங்கயா. இவங்களுக்கெல்லாம் வெறும் 18,000 தான் தொகுப்பூதியமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சா பெர்மனன்ட் ஆக்கணும், 27,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தோட சட்டம் சொல்லுது. அதை எங்க இந்த NRBJP அரசாங்கம் கேக்குது. அதனாலதான் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க, இந்த வவுச்சர் ஊழியர்களை எல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஐயா சரவணன் தலைமையில இந்த வவுச்சர் ஊழியர்கள் எல்லாரும் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டாங்கயா. இந்த போலீஸ்காரங்க என்னமோ பேரிகேட்டை எல்லாம் போட்டு தடுத்து தான் பார்த்தாங்க. ஆனா இந்த வவுச்சர் ஊழியர்கள் விடலையே. இந்த வவுச்சர் ஊழியர்கள் எல்லாரும் ஆக்ரோஷமா கோஷம் போடுறத பார்த்துட்டு நம்ம முதல்வர் NRஐயா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணி தரேன், சம்பளத்தை உயர்த்தி தாரேன்னு பழைய குருடி கதவை தொடடிங்கிற கதையா கதை விட்டுருக்காருயா. இது கதையா நெசமான்னு இந்த தாத்தா பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். இல்லைன்னா இந்த வவுச்சர் ஊழியர்களுக்காக தாத்தா நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிடுவேன் பாத்துக்கங்க. பீப்புள் who work for the government, they deserve job security bro.